இப்போ நம்ம சைட்டில் வீடுகள் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த வீடுகளில் ஒரு வீடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. ஸோ இதான் வந்து காம்பவுண்ட் வால், கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரோ ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க சூப்பராக. இப்போ ரெடியாக இருக்க ஒரு வீடை போய் பார்ப்போம். ஆன் வேல வித் பால்கனியோட உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும். இதுதான் வந்து ஹால். டைனிங் ஏரியா, இது கிச்சன் நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபோட இருக்கு. இது வந்து பெட்ரூம், இது கீழே இருக்க பெட்ரூம். இதுலேயும் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நீட்டாக. இது ஒரு ரெஸ்ட் ரூம், இந்தியன் போட்டிருக்காங்க. இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்னு சொன்னோம் இல்லையா, அவங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம். இங்கே ஒரு நல்லா செக்யூரிட்டி ஏரியா இருக்குது. இதுக்குள்ள ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது காமன் ரூமும் இல்லை பெட்ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா காற்று வர மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வெளிச்சமும் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன். ஸோ கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்துருப்போம் இந்தியனில். இது ஒரு நீட்டாக ஒரு வெஸ்டர்ன் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் மாடி படிகள். இது நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்ம மொட்டை மாடி. பில்டப் ஏரியா போக பேலன்ஸ் ஏரியா. ஸோ இங்கேருந்து பார்த்தா நீட்டாக நம்ம திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் உங்களுக்கு. வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, வீடுகள் இது சோல்ட் அவுட் ஆனாலும் அப்படியே பேட்சை கண்டினியூ பண்ணுறாங்க வீடு. இங்கே ஒரு லைட்ஸ், தென் வந்து டோர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு பால்கனி கிடைக்கிறது நமக்கு. ஹலோ, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியில். வாசல் வந்த உடனே ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் எல்லா வீடுகளும் ஒரே வச்சுருக்காங்க.